கொண்டு துன்புறும் சகோதர சகோதரிகள் மத்தியில் இறைதேசில் நன்மைகளுக்கு சென்றது போல நாமும் துன்புறும் சகோதர சகோதரிகளை அரவணைத்து அவர்கள் துன்பத்தில் பங்கெடுத்து இயேசுவை தாங்கிச் செல்லும் வரைக்கு உண்டாடும் வளர உம்மை ஆயத்தம் செய்வோம். இன்னும் என்று எங்கள் பங்கில் புனித அன்னம்மாள் பங்கு சபையை அங்குத்தனம் செய்யும் நன்னாளா இச்சபை உறுப்பினர்கள் நண்பர்களும் ஒரு விசுவாசத்திலும் உறுதி பெற்று எம் பங்கில் ஒளி கொடுத்து வாழ இவர்களுக்கு விசேடமாக இறுதி ஒப்புக் கொடுக்கும். தொன்மை மகன் துயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதரர்களே, இந்த ஒரு புதிய நாளில் ஆண்டவருடைய நாளிலே இறைவனுக்கு புகழ் பாடவும் இறைவனுக்கு நன்றி சொல்லவும் எங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து இறை அருள் நிறைவாக இருக்கவும் இறைவன் வேண்ட திருப்பதியிலே நாங்கள் கொண்டு கூடியிருக்கின்றோம். சிறப்பாக நாள் இலங்கை திரு அவைக்கு மிக முக்கியமான நாள். இலங்கையின் அப்போஸ்தலர் என எங்கள் எல்லோராலும் அன்போடு அழைக்கப்படும் புனித யோசேப்பு வாசனுடைய திருவிழாவை ஒட்டுமொத்த திரு அவை குடும்பமாக நாங்கள் கொண்டாடுகின்ற இனிமையான நாளாக இருக்கின்றது. எனவே இந்த புனிதனுடைய பரந்துரை சிறப்பாக இலங்கை திரு அவையின் மீது இருக்கும்படியாக இவருடைய பரந்துரையை கேட்டு திருப்பலியை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். இதமாக நாங்கள் இந்த அன்னமாள் சபையை ஆரம்பிக்கின்ற இந்த நாளிலே தொடர்ந்து இந்த சபை வளரவும் இந்த சபையின் மூலம் இறைவனுடைய நற்செய்தி பணி இந்த பங்கிலே ஆற்றப்படவும் இறைவர வேண்டி இந்த திருப்பலியிலே இணைந்து கொள்வோம். இத்தூய மறை நிகழ்வுகளை தகுதியானதிலே கொண்டாட தடையாக இருக்கிறவர்களுடைய பாவங்களை நினைத்து மனம் வருந்துவோம். எல்லா இறைவனிடமும் Amen.
எடுத்துக்காட்டாலும் அருள் பணியாலும் ஆசியாவின் திருவை மேன்மையுறச் செய்தீரே. உண்மையின் வார்த்தையால் வளம் வரச் செய்து வாழ்வழிக்கும் அருளடையாளத்தால் உம்முடையர் ஊட்டமளித்து உம்மக்களை கண்டோங்கியருடன் உண்மை வேண்டுகின்றோம். அதனால் அவரது பரிந்துரையின் வழியாக அவர்கள் நம்பிக்கையில் தொடர்ந்து வளரவும் நற்செய்திக்கு என்றும் ஆற்றல் மிகு சாட்சிகளாக விளங்கும் இரக்கமுடன் அருள்வீராக. மூடு தூயாவியார் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்களாலும் சுதர்வாகி கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். பல்லுமை பாடலுக்கு உங்கள் வெள்ளையாக அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரை ஏற்ற செயல்களை அறிவியுங்கள். Thank you.
அதிகாரம் 20 இறைவசனங்கள். தேர்ந்தெடுக்கப்பட்டவை. பவுல் கிரேத்திலிருந்து எபேசுக்கு ஆள் அனுப்பி திருச்சபையின் மூப்பர்களை வரவழைத்தார். அவர்கள் வந்ததும் அவர்களிடம் அவர் கூறியது: நான் ஆசியாவுக்கு வந்து சேர்ந்த நாள் முதல் இந்நாள் வரை எவ்வாறு உங்களிடம் நடந்து கொண்டேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். தமது சொந்த இடத்தால் தமதாக்கிக் கொண்ட கடவுளின் திருச்சபையை மேய்ப்பதற்கு தூய ஆவியார் உங்களை கண்காணிப்பாளராக ஏற்படுத்தியுள்ளதால் உங்களையும் மந்தை முழுவதையும் கவனமுடன் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களை விட்டு நான் சென்ற பின்பு கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள் நுழையும் என்பதை எனக்கு தெரியும். அவை மந்தையை தப்ப விடாதவாறு தாக்கும். உங்களிடமிருந்து சிலர் தோன்றி சீடர்களையும் தம்மிடம் திசை திருப்பும் அளவுக்கு உண்மையை திரித்துக் கூறுவர். எனவே விழிப்பாயிருங்கள். 3 ஆண்டு காலமாக அல்லும் பகலும் இடைவிடாத கண்ணீரோடு நான் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அறிவித்து வந்ததை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். இப்போதும் நான் உங்களை கடவுளிடம் ஒப்படைக்கிறேன். அவரது அருள் வார்த்தைக்கு கட்டுப்படுவீர்களாக. அவ்வார்த்தை வளர்ச்சியையும் தூயோர் அனைவருக்குரிய உரிமை பேச்சையும் உங்களுக்கு தரவல்லது. இவற்றை சொன்ன பின் அவர் முழங்கால் படியிட்டு அவர்கள் எல்லோருடன் சேர்ந்து இறைவனிடம் வேண்டினார். இது ஆண்டவர் வழங்கும் நல்வாக்கு. உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து இறைவாக்கு. ஆண்டவரே, ஆட்சி உமக்கே. மார்க் நற்செய்தி அதிகாரம் 16 இறைவாக்குகள் 15 தொடக்கம் 20 வரை. மார்க் நற்செய்தி அதிகாரம் 16 இறைவாக்குகள் 15 தொடக்கம் 20 வரை. இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர். நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கையை கொண்டோர் பின்வரும் அருள் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின் ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அருள் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி.
இயேசுவில் அன்புமிக்க சகோதரர்களே, பொது காலத்தினுடைய 2வது ஞாயிறு வாரத்தில் இலங்கை திரு அவை தனக்கு நெருக்கமான இலங்கை திருச்சபையினுடைய வரலாற்றிலே மிக பொன்னெழுத்துக்களாலே பொறிக்கப்பட வேண்டிய ஒரு புனிதருடைய விழாவை கொண்டாடுகின்றது. அவர்தான் இலங்கை அப்போஸ்தலர் எங்கள் எல்லோராலும் அழைக்கப்படுகின்ற புனித ஜோசேபாஸ் என்கின்ற புனிதராக இருக்கிறார். 1651 ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி கோவாவிலே பிறந்து 1687 ஆண்டு இலங்கையிலே இலங்கை திரு அவை துன்பங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிற பொழுது டச்சுக்காரர்களாலே இலங்கை திரு அவையினுடைய பல்வேறுபட்ட நிலைகளிலே துன்பங்களை அறிவித்துக் கொண்டிருந்த அந்த நிலைகளிலே இங்கே இருந்த பொருட்கள் எல்லாம் வெளியேற்றப்பட்ட நிலையிலே திரு அவையினுடைய விசுவாசத்தை பொதுவாக எடுத்துரைக்க முடியாத ஒரு நிலையிலே ஒட்டுமொத்தத்தில் இலங்கை திரு அவை ஒரு இருண்ட சுகத்துக்குள்ளே சென்று கொண்டிருக்கின்ற ஒரு காலப்பகுதியிலே ஆண்டவர் இயேசுவை வெளிப்படையாக அறிக்கையிட முடியாத ஒரு காலகட்டத்திலே இலங்கை திரு அவையினுடைய ஒரு மிக முக்கியமான காலகட்டத்திலே பிச்சைக்கார வேடம் கொண்டு இலங்கைக்கு வருகின்ற ஒரு புனிதராக திரு அவை இந்த புனிதரை பதிவு செய்கின்றது. இவர் ஒரு மிகப்பெரிய புனிதராக இலங்கை திரு அவையிலே பல நூற்றாண்டுகளாக பேசப்பட்ட ஒரு புனிதராக இருப்பவர் இந்த புனிதர் ஜோசேபாஸ். இவரை பற்றி எங்களுக்கு ஏராளமான விஷயங்கள் தெரியும். பல கதைகளை, பல இவருடைய பூஜைகளை எல்லாம் நாங்கள் வாசித்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். ஆனால் இவருடைய வாழ்க்கைகளை இருந்து 2 விஷயங்களை இவரோடு இந்த நாளிலே இலக்கிய நாளிலே பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். வாழ்க்கைக்கு மிக முக்கியமான 2 விஷயங்கள். இந்த 2 விஷயங்களும் இன்றைய இறைவார்த்தைகளின் ஊடாக எங்களுக்கு விளங்கப்படுத்தப்படுகின்றன, தெளிவுபடுத்தப்படுகின்ற 2 கருத்துக்களாக கூட இருக்கின்றது. முதலாவது என்னவென்று சொன்னால், பிலிப்பியர்களுடைய கடிதத்திலே நாங்கள் பார்க்கின்றோம் 1ஆம் அதிகாரம் 21வது இறைவார்த்தைகளே, நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காகவே, நான் இறந்தால் அது எனக்கு ஆதாயமே என்று வாழ்ந்த ஒரு புனிதராக இந்த யோசேபாஸ் இருக்கிறார். நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காகவே வாழ்வேன் என்று தன்னுடைய வாழ்க்கையிலே மிக ஆழத்தரமான ஒரு நம்பிக்கை கொண்டு வாழ்ந்த ஒரு புனிதர். கோவாவிலே பிறந்து இலங்கை தேசத்துக்கு அவருக்கு நன்றாகவே தெரியும். இலங்கை மிக ஒரு துன்பகரமான, ஒரு பயங்கரமான, இலங்கைக்கு போனால் நிச்சயமாக என்னுடைய இறுதி காலங்கள் அங்கேதான் இருக்கும், என்னை சில வழிகளிலே சிறை பிடித்து என்னை கொண்டு விடுவார்கள் என்றெல்லாம் தெரிந்தும் தனக்கு மொழி தெரியாத ஒரு தேசத்திலே, பண்பாடுகள் தெரியாத ஒரு தேசத்திற்கு தன்னுடைய பயணத்தை அவர் மேற்கொள்கிறார் என்றால் கிறிஸ்துவுக்காக அவர் தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை அர்ப்பணிக்க தயாராக இருந்தார் என்பதுதான் இதில் எழுதுகிறார்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்காக எந்த துன்பத்தையும் நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன், கிறிஸ்துவுக்காக என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறேன். எனக்கு இறப்பு என்றாலும், இழப்பு என்றாலும், துன்பம் என்றாலும், வேதனை என்றாலும் கிறிஸ்துவுக்காக நான் எதையும் செய்ய தயாராக இருக்கிறேன் என்கின்ற ஒரு மனநிலையை இந்த புனிதர்களிலே நாங்கள் பார்க்க முடியும். இதை இன்றைய நாட்களிலே எங்களுடைய வாழ்வாக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ளே நிச்சயமாக எழ வேண்டும். இந்த புனிதருடைய வாழ்க்கையை சிந்திக்கிற பொழுது இலங்கையினுடைய அப்போஸ்தலர் என்று நாங்கள் பெருமை பாராட்டுகின்ற இந்த புனிதருக்கு விழா எடுக்கின்ற பொழுது நான் உண்மையாகவே
இந்த உலகத்திலே கிறிஸ்துவுக்காக வாழ்கின்றேனா? கிறிஸ்துவுக்காக என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நான் அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறேனா என்ற கேள்வியை நாங்கள் கேட்டு பார்க்க வேண்டும். இலங்கை திருநவை ஜோசேவாஸ் இலங்கைக்கு வருகிற பொழுது இருந்த ஒரு காலகட்டம் போலதான் இப்பொழுதும் இருக்கிறது. சில வேளைகளிலே டச்சுக்காரர்கள் இந்த இலங்கைகளை இல்லாமல் இருக்கலாம். எங்களுடைய விசுவாசம் இன்று ஆட்டம் கண்டு கொண்டு இருக்கிறது. எங்களுடைய விசுவாசம் சில வேளைகளிலே எங்களுக்குள்ளே குறைபடைந்து கொண்டு போய்கொண்டு இருக்கலாம். திருஅவையிலே நாங்கள் திருஅவையுடைய விசுவாசத்தை ஆலயங்களுக்குள்ளே மட்டும் அறிக்கை எழுதுகின்றவர்களாக, பொது இடங்களிலே நாங்கள் கிறிஸ்துவனுடைய சாட்சிகள் என்று கிறிஸ்துவுக்கு சாட்சி பகர நாங்கள் தயாராக இல்லை மனிதர்களாக, தயாராக இல்லாத மனிதர்களாக இருக்கிற பொழுது இந்த புனித யோசேவாஸ் எங்களுக்கு நிச்சயமாக ஒரு உதாரணம். எனவே பிரியமான சகோதரர்களே, முதலாவதாக இந்த புனிதரிடத்தில் இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயம், நாங்கள் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும். கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும். அவருக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் எங்களுக்குள்ளே உருவாக வேண்டும். இரண்டாவதாக இந்த நற்செய்தி பகுதிகளை பார்க்கின்றோம். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தை விட்டு உன்னதத்தை நோக்கி செல்லுகின்ற பொழுது தந்த அந்த அவருடைய இறுதியான அறிவுரையாகவும் அறுதியான அறிவுரையாகவும் எங்கள் எல்லாருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய அடிப்படை அழைப்பாகவும் இருப்பது நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும் என்கின்ற அழைப்பாக இருக்கிறது. இன்று நாங்கள் நற்செய்தியை பறைசாற்றுகின்றோமா? ஆண்டவருடைய நற்செய்திக்காக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோமா? எங்களுடைய வாழ்க்கையாலே, எங்களுடைய வார்த்தையாலே, எங்களுடைய செயலாலே, எங்களுடைய சிந்தனையாலே நாங்கள் கிறிஸ்துவை அறிக்கை எடுக்கின்றோமா? நிச்சயமாக நாங்கள் கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இந்த யோசேவாசனுடைய வாழ்க்கையிலே அவர் இந்த இலங்கையிலே வாழ்ந்த பொழுது அவருடைய வாழ்க்கை வித்தியாசமான ஒரு வாழ்க்கையாக இருந்தது. அவருடைய வாழ்க்கை மற்றவர்களாலே அடையாளப்படுத்தக்கூடியதாக இருந்தது. பிச்சைக்கார வேடம் கொண்டு மற்ற டச்சுக்காரர்களுக்கு, டச்சு ராணுவங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் கிறிஸ்தவர்கள் அவரை அடையாளம் கண்டுகொண்டார்கள். கத்தோலிக்கர்கள் இவரை ஒரு குருவாக அடையாளம் கண்டுகொண்டார்கள். இறைவனை விரும்பியவர்கள், இறைவனை ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று எண்ணியவர்கள் எல்லாரும் இவரை இறைவனுடைய தூதராக அடையாளம் கண்டுகொண்டார்கள் என்றால் அவருக்குள்ளே நற்செய்தி பணி, மற்ற இறைவனுடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டும் என்கின்ற வார்த்தை தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்வும் இறைவனுடைய நற்செய்தியாக இருக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் அவருக்குள்ளே இருந்திருக்கிறது. ஆண்டவர் இயேசுவிலே பிரியமான சகோதரர்களே, இன்று இந்த நாட்களிலே என்னிலே மற்றவர்கள் ஆண்டவருடைய நற்செய்தியை காணுகின்றார்களா? என்னிலே ஆண்டவர் இயேசுவினுடைய முகத்தை மற்றவர்கள் பார்க்கிறார்களா? ஆண்டவர் இயேசுவை என்னோடு பேசுகின்ற பொழுது, என்னோடு உறவாடுகின்ற பொழுது, என்னோடு உரையாடுகின்ற பொழுது, என்னோடு உறவு கொள்ளுகிற பொழுது மற்றவர்கள் ஆண்டவர் இயேசுவை தரிசிக்கிறார்களா? ஆண்டவர் இயேசுவினுடைய நற்செய்தியை அவர்கள் புரிந்து கொள்கிறார்களா? ஒருவரை ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்கள் கரங்களை ஏற்றி வீடு வீடுகளாக சென்று நற்செய்தியை நாங்கள் போதிக்காவிட்டாலும் எங்களுடைய வாழ்க்கையினூடாக நாங்கள் போதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். உலகிற்கு சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவீர்கள் என்ற அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய கிறிஸ்தவத்தினுடைய எங்களுடைய கிறிஸ்தவ விசுவாசத்தினுடைய அடிப்படை அழைப்பை எங்களுடைய வாழ்க்கைகளை நாங்கள் வாழ்கின்றோமா? ஆண்டவர் இயேசுவிலே பிரியமான சகோதரர்களே, இந்த புனித யோசேவாஸ் இலங்கையினுடைய அப்போஸ்தலருடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது நாங்கள் நற்செய்தி அறிவிக்கின்ற தூதுவர்களாக வேண்டும். இன்று எங்களுடைய இறை விசுவாசம் மறுக்கப்பட்டு எங்களுடைய விசுவாச வாழ்வு வறண்டு போன
நீருடைகளாக மாறிக்கொண்டிருக்கிற பொழுது எங்களுடைய வாழ்வு கிறிஸ்தவ வாழ்வு நற்செய்தி அறிவிக்கின்ற ஒரு வாழ்வாக மாற வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில இருந்து கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக ஒரு வாட்சியோடு இந்த இலங்கைக்கு வந்து இந்த ஒட்டுமொத்த இலங்கையினுடைய இருண்ட யுகத்துக்குள்ளே ஒளியை ஏற்றிய யோசேவாசை போல நாட்களும் வாழ சிறப்பாக வாழ்ந்து இறைய அருளை நல்குவோம். இரண்டு காரியங்கள். கிறிஸ்துவுக்காக எங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணிக்க வேண்டும். இரண்டாவதாக ஆட்களுடைய நற்செய்தியை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையினூடாக, வார்த்தையினூடாக, சிந்தனைகளினூடாக, எங்களுடைய செயற்பாடுகளினூடாக நாங்கள் அறிக்கையிட வேண்டும். எனவே இந்த நாளிலே சிறப்பாக இந்த 2 காரியங்களையும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வாழ இந்த யோசேவாசனுடைய பரிந்துரையை கேட்போம். அதே போல இறைவனுக்கு நாங்கள் வாக்கு கொடுப்போம். நாங்கள் நிச்சயமாக வாழ்ந்தால் கிறிஸ்துவுக்காகவே, இறந்தால் அது எனக்கு ஆதாயமே என்கின்ற அந்த தூய பவுலினுடைய வார்த்தைகளுக்கு ஒப்ப எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ இறைவன் கேட்போம். தொடர்ந்து இறை பணிகளை இணைந்து கொள்வோம். தந்தை, மகன், தூயாவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்களுடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். உலகிற்கு உயிர்ப்பு தந்த அன்பு இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அர்ப்பணியாளர்கள், அருள் சகோதரிகள், துறவிகள் அனைவரையும் ஆசீர்வதித்து உடலுட ஆன்மநலம் தந்து காத்திட வேண்டுமென்றும், திரு அவையின் வளர்ச்சியில் அவர்கள் நல்ல வழிகாட்டிகளாய் விளங்கிட வேண்டுமென்றும், இறை அழைத்தல் பெருக வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வை வளப்படுத்தும் அன்பு இறைவா, தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற
மக்களை ஆசீர்வதித்தருளும். அவர்கள் விளைவித்த பயிர்க்கச்சைகள் நோய் தாக்குதலின்றி நல்ல விளைச்சலை தந்திட வேண்டும் என்றும் விளைபொருட்களுக்கு உரிய நியாயமான விலை கிடைத்திட வேண்டும் என்றும் நீர் ஆதாரங்களையும் நல்ல கால சூழலையும் தந்திட வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வின் வழிகாட்டியாம் அன்பு இறைவா, எம் பங்கிலுள்ள குழந்தைகள், மாணவ மாணவிகள், இளையோர் யுவதிகளை உம் ஆசிரால் நிரப்பியருளும். புதிய ஆண்டின் இறுதி பருவ தேர்வை சந்தித்து அடுத்த நிலைக்கு உயர இருக்குமார்கள் கருத்துடன் கல்வியை கற்றிட வேண்டும் என்றும் இறை ஞானமும் நல்ல அறிவும் கொண்டவராய் நல்ல எதிர்கால வாழ்வை அமைத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் ஊற்றே அன்பு இறைவா, நோயாளிகள், முதியோர், கைவிடப்பட்டோர், மாற்றுத்திறனாளிகள், தனிமையில் வாழ்வோர், ஏழைகள் அனைவரையும் கண்ணோக்கி அல்ல, அனைவருக்கும் நற்சுகமும் பாதுகாப்பும் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நன்மைகள் அனைத்தின் ஊற்றி இறைவா, இன்று புனித அன்னாள் பக்தி சபையை எமது பங்கில் ஆரம்பிக்கும் நாம் எம்மை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். புனித அன்னாளின் பரிந்துரையால் நாம் நட்புடனும் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் ஒருவரை ஒருவர் மதித்து வாழவும் வேண்டிய அருளை நிறைவாக பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களுடைய சுதந்திர கருத்துக்களுக்காக தெரிவித்துக் கொள்வோம். எங்கள் ஒருவருடைய குடும்பங்களையும் அவர்களுடைய பிரசன்னத்தில் கொண்டு வந்து ஜெபிப்போம். பல்வேறுபட்ட நிலைகளிலே குழம்பி போயிருக்கிறவர்கள், தோல்விகளினாலே பட்டு போயிருக்கிறவர்கள், வியாதிகளினாலே பல்வேறுபட்ட துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறவர்கள், மருத்துவமனைகளிலே ஆபரேஷனுக்காக காத்திருக்கிறவர்கள், பயணங்களுக்காக காத்திருக்கிறவர்கள், பயணம் செய்கிறவர்கள் எல்லாருக்காக இந்த உலகிலே கொண்டாடுவோம். பரீட்சைகளுக்காக பார்த்துக் கொண்டிருக்கிறவர்கள், கல்வி வாழ்வுகளை கொண்டு வேண்டும் என்று இருக்கிறவர்கள் எல்லாருடைய ஜெபங்களை இந்த உலகில் நினைத்து ஜெபித்துக் கொள்வோம். வல்லமைமிக்க பரலோக பிதாவே, இந்த அழகிய நாளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். சிறமான நாளில் இலங்கையில் அப்போஸ்தலரான திரு யோசேப்பு எங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிக்கிறவருடைய தேவனுக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. சிறப்பாக இந்த பங்கில் அன்னமாள் பக்தி சபையை ஆரம்பிக்கிற இந்த நாளில் அந்த அன்னமாளுடைய பரப்புரை வழியாக இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து இந்த பக்தி சபையில் கூடாக இறைவனுடைய நற்செய்தி பணி இந்த பங்கிலே ஆற்றப்பட வேண்டிய வல்லமையும் சக்தியும் ஒவ்வொரு அங்கத்தவர்களுக்கு நிறைவாக கொடுத்தவர்கள் நாங்கள் எல்லோரும் உடைய பிள்ளைகளாக எப்பொழுதும் வாழ வளர எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆவியின் வல்லமை வந்து நடத்துகிறார்கள். இந்த ஜெபங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமைக்க நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.
சகோதரர்களே, எல்லாரும் நீங்களும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த வல்லமை மிக்க பலி எல்லாம் இறைவனுக்கு இனிதாகும்படி ஜெபியுங்கள். எல்லாம் வல்ல இறைவா, இந்த யோசேவாசம் விழாவில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் பலி பொருட்களை கனிவுடன் நோக்கியருளும். இவ்வாறான நம்முடைய பாடுகளின் கலை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் அதற்கு ஏற்ப வாழ அருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உமன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையால் வழியாக செய்தியும் படைத்து அவரை மீட்பராகவும் எழுப்புவராகவும் எங்களுக்கு அனுப்பினேன். அவர் தூயாவியாரிடத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தங்கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வந்து உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வாழ்ந்தோடும் புனிதர்களோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ் உரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாம் எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபட உளம் கனிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக வைக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்தியது கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் உலகத்தாகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதன் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உந்திரமுன்று மக்களுடைய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவுடன் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியாரோடு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருடன்
எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களாய ஜஸ்டின், எல்லா திருநிலையார் அனைவரோடும் உமது திருவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தூய்படுங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து திருமுகவழியுடைய திருடன் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் நமக்கு வந்தவராயிருந்தோம். இலங்கையின் நம்போசரான யோசேவாசாக்கி புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக குழந்தைக்கும் வரலாறு உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக
மண்டலில் உள்ள பேரிவான கல்விக்கு அன்பளிப்பு செய்தோம். அமர்வுகளான மடித்தின் அனுமதி 14 செரினம்மா அவர்களின் ஆகியோரின் பின்னணி வாழ்வில் 20ஆம் ஆண்டு நினைவாக குடும்பத்தினர் கல்வி நிதிக்கு ரூபாய் 10,000 அன்பளிப்பு செய்துள்ளனர். அமரர் மணிவேல் ஞான பிரகாசம் செல்வம் அவர்களின் 5ஆம் ஆண்டு நினைவாக மனைவி சபினம்மா கல்வி நிதிக்கு ரூபாய் 5,000 அன்பளிப்பு செய்துள்ளார். கமலேஷ் ஐனிகாவின் 1வது பிறந்தநாள் மகிழ்வாக இயேசுதாசன் ஜோகன் கல்வி நிதிக்கு ரூபாய் 20,000 அன்பளிப்பு செய்துள்ளார். அன்பளிப்பு செய்த நல்லுள்ளங்களுக்கு நன்றிகளும் பாராட்டுகள். மண்டலில் உள்ள பேருதான கடவுளாசன் என்று அறிவித்தல் எதிர்வரும் சனிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு சங்க பொதுக்கூட்டம் நடைபெறும் என அறிவித்துள்ளார். இன்று இலங்கை திருவை யோசுவாசனுடைய திருவிழாவை கொண்டாடி வருகின்றது. இந்த திருவிழாவை தந்தை ஜேசு கோயில் அவர்கள் இங்கே வருகிறது. இந்த திருப்பதியை ஒப்புக்கொள்வதற்காகவும் அது கருத்துள்ள மரபுகளை ஆற்றுவதற்காகவும் உங்களுடைய சார்பில் உங்கள் திருவியை நன்றிகளை தெரிவித்திருக்கின்றேன். உங்களுக்கான அறிவிப்புகள் புனித இலங்கை புனித யோசுதாஸ் அவர்களுடைய திருநாளை இந்த பங்கிலே நாம் புனித நன்னாள் சபையை ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த நன்னாள் சபை இந்த பங்கின் வளர்ச்சிக்கும் நற்செய்தி பணிகள் தூண்டுதல்களாக இவர்கள் இந்த பங்கிலே வளர வேண்டும் என்றும் இன்னும் பலர் இந்த நன்னாள் சபையிலே சேர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் உங்களிடத்தில் நாங்கள் கேட்டுக் கொள்கின்றோம். பொதுவாக மரப்பேரி வகுப்புகளை முடித்த பின்பு மாணவர்கள் மாணவிகள் ஆலயத்தோடு தொடர்பில்லாமல் போய்விடுகின்றார்கள். ஏனென்றால் இந்த பக்தி சபைகளை உருவாக்கி அவர்களை ஆலயத்திற்குள்ளே உள்வாங்கி ஆலய பணிகளிலும் அவர்களுடைய ஆரோக்கியமானவையும் நாங்கள் சொல்லிக் கொடுத்த இந்த நாள் சபையை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். இந்த நாள் சபையிலே 16 வயதிலிருந்து 21 வயதான பெண்கள் இந்த சபையிலே சேர்ந்து அவர்களுடைய ஆன்மீக வாழ்வையும் அவர்களுடைய பணிமாழ்வையும் இந்த சபைக்குள்ளிருந்து அவர்கள் இந்த பங்குக்கு கொடுக்க அழைக்கப்படுகிறார்கள். மறுச்செல்வி வகுப்புகள் ஆரம்பமாக இருக்கின்றது. ஆகவே பெற்றோர் மதத்திலிருந்து உள்ள பிள்ளைகளை மறைக்கல்வி வகுப்புகளுக்கு அனுப்பியிருக்குமாறு அவர்களை மீண்டும் கேட்டுக்கொள்கின்றேன். கல்வி நிலைய அட்மிஷன் எடுக்காதவர்கள் தயவு செய்து மிக விரைவில் கல்வி நிலைய அட்மிஷனை நீங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும். இல்லையென்று சொன்னால் ஆசிரியர்கள் பாடங்களை படிப்பிப்பது அவர்களுக்கு கடினமாக இருக்கும். 2 மாதம் 3 மாதத்துக்கு இல்லை பிள்ளைகளுக்கு அது கஷ்டமாக இருக்கும். படிப்பிக்கின்ற ஆசிரியர்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஆகவே என்னுடைய கல்வி நிலையத்திலே என்னுடைய பிள்ளைகளை சேர்க்க விரும்புகின்றவர்கள் இந்த வாரத்துக்குள் அவர்களை சேர்த்துக் கொள்ளுமாறு உங்களுடைய அறிவு கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாரத்திற்கான திருப்பலிகள் நாளைய திருப்பலி சூழல்களை விசேட திருப்பலி 7 மணிக்கு கொடுக்கப்படும். வருகின்ற செவ்வாய் புதன்கிழமைகளில் இவ்வாரம் திருப்பலி நடைபெறாது என்பதை உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். பொதுக்கூட்டம் இன்று நடைபெறும் என்று அறிவித்திருந்தோம். முக்கிய காரணத்திற்காக பொருளாளர் பொதுக்கூட்டத்திலே பொருளாளர் அறிக்கையை வாசிக்க வேண்டும். அங்கே ஏதாவது கேள்விகளுக்கு கேட்கப்பட்டால் அவர்தான் அதற்கு சரியான விளக்கத்தை கொடுக்க முடியும். ஆகவே அவருடைய உடல்நலம் கருதி இந்த ஆலய பொதுக்கூட்டம் பின்போடப்பட்டிருக்கின்ற என்பதை உங்களுக்கு அறிவித்திருக்கின்றேன். பீடப்பணியாளருக்கான ஒன்று குரல் காலை 9:30 மணிக்கு சிறுவர் விளையாட்டு செய்தி ஒன்று குரல் பிற்பகல் 4 மணிக்கு நடைபெறும் என்பதை உங்களுக்கு அறிவித்திருக்கின்றேன். இந்த வருடம் நாங்கள் இந்த ஆலயத்தை உறுதி பூசல் பொறுத்து இருக்கின்றோம். ஆகவே இந்த உறுதி பூசலுடைய அரசாங்கத்தை பெறவிருக்கும் 14 வயதுக்கு மேற்பட்ட மாணவர்கள் உங்களுடைய பெயர்களை மறையாசிரியர்களுக்கு பதிவு செய்து கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இன்னும் அறிவித்த தலைவர்களை ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்த தலைவர்களை போட்டிகள் நடாத்தப்படும்
நடத்தப்பட்டது. அவை மறைக்கல்வி பள்ளிகளுக்கு தனியாக ஏனையோருக்கு தனியாக போட்டியை நடத்தப்படும். ஒரு வாரம் அந்த கேள்விகள் அறிவிக்கப்பட்டிருக்கும். வெள்ளிக்கிழமை அந்த போட்டிகளுக்கான கேள்விகளும் விடைகளும் அங்கிருந்து அகற்றப்படும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டேன். தையல் வகுப்புகளை பற்றி ஏற்கனவே கூறியது. அந்த தையல் வகுப்புகளிலே கலந்து கொள்ள விருப்பத்தினர் விரைவாக உங்களுடைய பெயர்களை கல்வி நிலையத்திலே பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். திருமணக்கூடல் மன்னதிகள் புனித எதிர்பார்ப்பவராய் சேர்ந்த கிறிஸ்தவர்களில் எட்வின் பிள்ளை டேனியல் ஹெல்டன் சந்தான பிச்சை ஜூலியட் ஷியாமலா அவர்களின் மகனாகிய ஜூ ஜொனாத்தனுக்கும் மன்னார் புனித செபஸ்டியா பேராலயத்தை சேர்ந்த கிறிஸ்தவர்களில் சாமிநாதன் அலோசியஸ் ஜீவானந்தன் அண்ட் நிர்மலா அவர்களின் மகனாகிய நவீன ஜீவமானாவுக்கும் திருமண மாற்றப்பாடு இதற்கு திருத்தணி நீடித்த வேறு தலைவர்களுக்குமாறி பங்கு செலுத்தி அறிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி. நானே என் மந்தையை மேய்ப்பேன், நானே அவற்றை இளைப்பாறச் செய்வேன் என்கிறார் ஆண்டவர். நன்றியோடு மன்னாடுவோமாக. ஆண்டவரே, உண்மை நம்பிக்கைக்காக புனித யோசேவாஸ் அயராத உள்ளே தமது வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்தார். அதனால் இம்மறை நிகழ்வின் வல்லமையால் உம்மடியார்களை அதே நம்பிக்கையில் உறுதிப்படுத்தி அவர்கள் தங்கள் வார்த்தையால் வாழ்வால் எங்கும் அதை எடுத்துரைக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு நிறைவான ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று.